12th ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மிக முக்கியமான சாய்ஸாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்இஏ 2024 இருக்க போகுது. இந்த டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயாலஜி மார்க்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்ஜினியரிங் படிக்க போகிறோம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் தான் கட் ஆஃப்க்கு எடுத்துக்க போகிறதா சொல்கிறாங்க. நீங்கள் என்னடான்னா பயாலஜி மார்க் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பயாலஜி மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு ரேங்க் முன்னால் போக போக நம்முடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரே ஒரு ரேங்க் முன்னால் போகிறதுனால அண்ணா யூனிவர்சிட்டியில் நமக்கு வந்து இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகும். ஒரே ஒரு மார்க் நம்ம இழக்கிறதுனால அண்ணா யூனிவர்சிட்டியே கிடைக்காம, பிஹெச்டியே கிடைக்காம, எஸ்எஸ்என்னே கிடைக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு ரேங்க் அப்படிங்கிறது வந்து என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ரொம்ப குரூசியலான விஷயம். ஸோ இந்த ரேங்கை டிசைட் பண்ணக்கூடியதில் மிக முக்கியமான ஒன்றா இருக்கக்கூடியது தான் வந்து பயாலஜி அப்படிங்கிற 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மார்க். 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிச்சுட்டு 4வதாக என்ன படிச்சிருப்பீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க அல்லது மோஸ்ட்லி பயாலஜி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களோட மார்க் ஒன்றா இருக்கும்போது ஃபஸ்ட்டு வரிசையாக ஒவ்வொரு மார்க்காக பார்த்துக்கிட்டு வருவாங்க. என்னென்ன மார்க்குக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டு வருவாங்க. ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. ஃபஸ்ட்டு உங்களோட கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க. அடுத்து அது ஈக்குவலாக இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க, கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க, 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மார்க்குன்னு சொல்லி ஒன்றும் பார்ப்பாங்க. ஸோ அந்த 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மார்க் வந்து நல்ல வெயிட்டேஜில் இருக்கும்போது உங்களுடைய ரேங்க் உங்களோட டைப் ஆகிருக்கிறவரோட முன்னால் போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோ பயாலஜியோ இருந்தது அப்படின்னா ஸோ உங்களோட ரேங்கிங்கில் வந்து நீங்கள் முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் பயாலஜிக்கும் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாகணும். மேத்ஸ் பயாலஜி எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரப்போகிற எக்ஸாமை நல்ல விதமாக எழுதுங்க. என்ஜினியரிங் சம்மந்தமான இது மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வரப்போகுது. வர்ற வீடியோ உடனே தெரிஞ்சுக்கணுன்னா ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.